ஏமாத்தணும்னு முடிவு பண்ணிட்டா ப்ராப்பரான ஒரு முகூர்த்த டேட், ப்ராப்பரான ஒரு மண்டபம், ட்ரூ காலர்லேயும் போய் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு நம்பர். ஹலோ, நேற்று வந்து ஒரு கால் வந்தது எனக்கு. அக்டோபர் 20 தீபாவளி அன்னைக்கு வந்து ஒரு வெட்டிங் இருக்குது. நான் டாக்டர், தங்கச்சிக்கு வெட்டிங் ஹெச்டி மேக்கப் 2 வேணும் சொல்லியிருந்தாங்க. எங்கே பார்த்தீங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டலில் டாக்டராக ஒர்க் பண்ணுறாங்க, பேர் இது சொல்லிட்டு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னாங்க. முதே ஒரு டாக்டர் பேசுகிற மாதிரியே இல்லை. போய் ட்ரூ காலரில் செக் பண்ணும்போது கரெக்டாக லொக்கேஷன் சென்னைன்னு வந்தது, கரெக்டாக வந்தது, ப்ரொஃபைல் வேறு காட்டுச்சு. அதோட மெயில் ஐடியில் எனக்கு டவுட் இருந்தது. வாட்ஸ்அப் மெசேஜ் பார்த்த உடனே பெரிய டவுட். அதில் இருக்க மயிலாப்பூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு மண்டபம் எங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு, நான் வீட்டில் வந்து பேசிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இன்னைக்கு காலையில் ஃபோன் பண்ணி எங்களுக்கு ஓகே, நான் எவ்வளோ அட்வான்ஸ் 1000 அட்வான்ஸ் வாங்குவேன், இந்த 5000 வந்து சென்ட் பண்ணுறேன், ஒரு ₹1 சென்ட் பண்ணுறேன், வந்துச்சா பாருங்க நாங்கள் சரின்னு சொல்லிட்டு செக் மெசேஜ் வந்தது. மெசேஜ் எங்கேருந்து வரணும், நம்ம அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகுது அப்படின்னா பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கோமோ அந்த அக்கௌண்ட்லேருந்து வரும். ஆனால் அப்படி வரல, அவனா அனுப்புகிறான். ஒரு செகண்ட் வந்து இதுவாகிட்டேன், என்னடா நிஜமாவே அனுப்பிட்டான் போல. பேங்க்லேருந்து தானே மேலே பேர் வரணும், இவன் பேர் வருது. அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நான் இங்கே வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். உள்ள இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒரு பேங்க்லேருந்து அனுப்புகிற மாதிரி எல்லாமே போட்டு அனுப்பியிருந்தான். ஓகே வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவன் லைன்லேயே இருக்கான், இந்த வேலையெல்லாம் லைன்லேயே பண்ணிட்டு இருக்கான், ஸ்பீக்கர் போட்டு பேசிட்டு இருக்கான். 4000 வந்த மாதிரி எஸ்பிஐ பேங்க்லேருந்து வர மாதிரி அனுப்பிட்டு அது மேலே வந்து அவன் மொபைல் நம்பர் வந்துச்சு. வந்துருச்சேன்னு சொன்னேன். எனக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து வந்து இன்னும் நான் உங்களுக்கு வந்து 4001 அனுப்பியிருக்கேன், இன்னும் நான் வந்து உங்களுக்கு 9999 அனுப்பணும் அப்படின்னு சொன்னான். ஆமாம் நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு நானும் சொன்னேன். 1999 அந்த மெசேஜ் ஒன்று வந்தது. அதில் அந்த அமௌண்ட் கிரெடிட் ஆன மாதிரி. மேடம் நான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி 999 அனுப்புறதுக்கு 9999 அனுப்பிட்டேன், நீங்கள் வந்து பேலன்ஸ் அமௌண்ட்டை எனக்கு இப்போவே வந்து அனுப்புங்க. 9000 ருபீஸை வந்து எனக்கு நீங்கள் இப்போவே அனுப்புங்க, அது வந்து மெடிக்கல்து. ஏன்னா அவன் என்கிட்ட சொன்னது வந்து டாக்டர் தானே சொல்லியிருக்கான், அந்த மாதிரி மெடிக்கல்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்து சொன்னான். நான் வந்துட்டு அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். அந்த மாதிரி மெசேஜ் வரும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் இது ஸ்கேமு அப்படின்ட்டு. இந்த முறை வந்து 1 செகண்ட் நானே வந்து ஏமாந்துட்டேன். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் வந்து இன்னமும் என்ன சொல்கிறது, இதை வந்து நீங்கள் உஷாராக தெளிவாக இருக்கணும். ஒவ்வொரு மெசேஜ் வரும்போதும் காசு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோன்றது நமக்கு தான் தெரியும். ஏமாற்றி எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த கஷ்டம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம். தயவு செஞ்சு உஷாராக இருந்துக்கோங்க. தேங்க்யூ.